ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு தாளிஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். மட்டன் போட்டு தாளிஸ் குழம்பு வச்சுருக்குறோம். சூடான தாளிஸ் சால்னா வச்சு சுட சுட சோத்துல போட்டு பெனஞ்சு அந்த கறியோடு வச்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும் மழைக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சாப்பாடுவைகள். இன்னைக்கு 1/4 கிலோ மட்டன் தாளிஸ் சால்னா பண்ண போகிறோம். அதுக்கு 1/4 கிலோ மட்டன் மசூல் போட்டு கழுவி வச்சாச்சு. 150 கிராம் தக்காளி வெட்டி வச்சுருக்கோம். 200 கிராம் ஆனியன் வெட்டி வச்சுருக்கேன். 1/2 மூடி தேங்காய் வெட்டி வச்சுருக்கோம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகா வச்சுருக்கோம். அதுக்கு 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அதுக்கு வறுத்து அரைக்கிற மசாலா இதுதான் மெயின். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் அரிசி, 1 ஸ்பூன் சோம்பு. இது எல்லாம் வறுத்து பொடி பண்ணிக்கணும். அதுக்கு அவங்க லாஸ்ட்டாக தட்டுறதுக்கு 50 கிராம் பூண்டு வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு அரிசியை பொரித்து எடுத்துக்கலாம். முதல்ல கொஞ்சம் லைட்டாக செவக்கணும். அரிசி ரொம்ப கருகிடக்கூடாது. லைட்டாக பொரிஞ்சிருச்சு, இதை எடுத்துக்கலாம். அடுத்தது மிளகு சீரகம் வறுத்துக்கிறோம். லைட்டாக வறுத்தா போது, கருக விட்டுறக்கூடாது. கருகுனா சால்னா டேஸ்ட் இருக்காது. வறுக்கிறது தான் பக்குவம் நம்மளுக்கு சால்னா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு. இது பொரிஞ்சிருச்சு, மாற்றிக்கலாம். அடுத்தது சோம்பு. சும்மா லைட்டாக வறுத்தாவே போதும், சோம்பு ரொம்ப வறுக்க வேணாம். சோம்பு வறுத்தாச்சு. இதை ஆற வச்சு பொடி பண்ணிட்டு வந்துடலாம். குக்கர் காஞ்சிருச்சு. ஒரு 100 எண்ணெய் கோல்டு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். ஆயில் 100 ஆயில். எண்ணெய் காஞ்சிருச்சு. வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கோல்டன் கலராக அவன் நல்லா செவக்கணும். வெங்காயம் வெங்காயம் வேறு உப்பு சேர்த்துக்கிறோம். வெங்காயம் புறங்களாக ஆகிடுச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூடி சேர்த்துக்கிறோம். பச்சை வடை போகிறவரை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். அடுத்தது மல்லித்தூள். அடுத்தது தக்காளி சேர்த்துக்கிறோம். அதிலே கறியை சேர்த்துக்கிறோம். அடுத்தது கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு மசாலா ஃபுல்லாக கிண்டி விட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். முதல்ல இப்போ கறி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த டயத்தில் 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறோம். ஒரு 5 விசில் போட்டுடலாம். ஒரு 5 விசில் வரட்டும். கறி நல்லா வெந்துருச்சு. 4 விசில்லையே. அதில் அடுத்தது வாழைக்காய் சேர்த்துக்கிறோம். நம்ம தேங்காய் எடுத்து வச்சு மர முடியும், அது தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கிறோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 விசில் விட்டால் சால்னா ரெடி ஆயிடும். உங்களுக்கு தண்ணி வேணால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே 1/2 கிளாஸ். லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறோம் காய்க்கு. வாழைக்காய் வெந்துருச்சு. அதை வறுத்து வச்சணும்ல நுணுக்கிடாச்சு. மிளகு சீரகம் சோம்பு பூண்டு தட்டி வச்சதெல்லாம் போட்டு சேர்த்துக்கிறோம். சேர்த்து ஒரு ஆவியில் தம் விட்டால் சால்னா ரெடி ஆகிடும். வேணால் கொஞ்சம் தண்ணிக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த தூள் போட்டால் சால்னா வந்து ரொம்ப கெட்டியாகும். தூள் போட்டு தம்மில் விட்டுருணும். கொஞ்சம் தூள் போட்டாச்சு. இப்போ வந்து 4 கொதிக்க வச்சு இப்போ ஆஃப் பண்ணிடுறது அடுப்பை. சால்னா ரெடி ஆயிடுச்சு. சால்னா ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சால்னா வந்து இடியாப்பத்துக்கும் இட்லி தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு வீட்டில் சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.